ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து OEE 351 ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அதுக்கான நோட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரை ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி இன் பவர் ப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ இது நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது அந்த யூசேஜ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் இன் இந்தியா, அது நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்தவரை எந்த மாதிரி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரீசன்ட் அட்வான்ஸ் இன் PV அப்ளிகேஷன், இந்த கொஷின் நல்லா தெரவா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஷின் வந்து எந்த மாதிரி படிக்கணும்னா ஒன்று இந்த சோலார் செல்ஸ் டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக படிங்க. அப்படி இல்லைனா சோலார் கலெக்டர் டாபிக்ஸ் கொஷின் வந்து கம்ப்ளீட்டாக படிங்க, ஏன்னா ஒன்றும் நல்லா தெரவா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்தவரை இந்த வெக்ஸ் டாபிக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த டிவைஸ் கிளாசிஃபிகேஷன், கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல், காம்போனன்ட்ஸு, இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குது நல்லா தெரவா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்தவரை எந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா ஒன்று இந்த பயோமாஸ் டாபிக் கம்ப்ளீட்டாக படிங்க, அப்படி இல்லைனா பயோகேஸ் டாபிக் கம்ப்ளீட்டாக படிங்க. ஸோ ஏன்னா ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் பயோமாஸ் அண்ட் பயோகேஸ் பிளான், இது வந்து காமனாக படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக யூனிட் 5 பொறுத்தவரை இதில் வந்து 2 டாபிக்ஸ்க்கான கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 கொஷின் நல்லா தரவா படிச்சிங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்டுக்கான கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுக்கான நோட்ஸ் பொறுத்தவரையும் டெலிகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க குரூப்பில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.